அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுரேஷ் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியராஜ் வந்து சுரேஷ் கிட்ட போறாங்க. சுரேஷ், மதியம் கொஞ்சம் அது புரிஞ்சு நடந்து கூட, எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? நீ மட்டும் அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருந்தா இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்காது. நீ எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணன், உன்ன மாதிரி எல்லாம் கிடையாது அண்ணன். அவ ரொம்பவே மோசமானவ, அவ ரொம்பவே திமிரு பிடிச்சவன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா சுரேஷ், எதிர்பாராம நடந்த கல்யாணம், அது வந்து எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணே, என் கல்யாணத்தை விட உன்னுடைய கல்யாணம் ரொம்பவே மோசமா நடந்தது, உனக்கும் தெரியும் தானே. ஆனா அண்ணி வீட்டுல அப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா, அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறாங்களா, இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அமைதியா அவங்க வேலையை பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஆனா மதியில அப்படி இருக்க முடிய மாட்டேங்குதே. இங்க பாருன்னு, ஒரு ஒரு விஷயத்துக்கும் சண்டை. டவல பெட் மேல போட்டு அதுக்கு ஒரு சண்டை, சாப்பிட்ட பிளேட்டை சிங்க்ல போட்டா அதுக்கு ஒரு சண்டை. சண்டைனா சண்டை, இவ்வளோ சண்டை இல்ல, அந்த அளவுக்கு சண்டைக்கு மேல சண்டை போயிட்டே தானே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவெல்லாம் கிடையாது. அவ என்னுடைய லைஃபுக்கு வேண்டாம், இந்த முடிவை நான் எடுத்துட்டேன், அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜ், இல்லடா சுரேஷ், நான் சொல்றத கேளுன்னு சொன்னா கூட, இல்லைண்ணே அவ்வளவுதான், இதுக்கு மேல லைஃப் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. முக்கியமான கால் வருதுன்னு நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம மதிய காட்டுறாங்க. மதி கிட்ட வந்து அவங்க தங்கச்சி கேக்குறாங்க, எப்படிக்கா நைட்டு நல்லா தூக்கம் வந்ததா, நல்லா தூங்குனியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மதியோட அம்மா வந்து, என்னம்மா இப்ப என்ன சமைக்கட்டும்னு சொல்லி கேக்குறாங்க. உங்களுடைய விருப்பமா, எது வேணும்னாலும் சமைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மதியோட அப்பா வராங்க. உடனே மதியோட அம்மா கேக்குறாங்க, ஏங்க ஏதாவது யாராவது கேட்டாங்களா, மதி வீட்டுக்கு வந்திருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி ஏதாவது கேட்டாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் யாரும் கேட்கல, ஏன்னா இப்ப வரைக்கும் மதி வந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மதியோட அம்மா வந்து, இங்க பாரு மதி, உன் அப்பாவுக்கு ரொம்ப வந்து முடியாம போயிடுச்சு, உன் அப்பா ரொம்பவே அவஸ்தைப்பட்டாருன்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, எப்படிம்மா என்னால அந்த வீட்டுல வந்து இருக்க முடியும், என்னால அந்த வீட்டுல இருக்க முடியலம்மா, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்றாங்க, தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் ஏதேதோ சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் எந்த தப்பும் பண்ணாத போது நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், ஆனா மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. இது எதுவுமே என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. வீடுனா அப்படி இப்படிதான் இருக்கும், அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அந்த காலத்து ஆளுங்க மாதிரி இருக்காங்க, அது எல்லாம் மாத்த முடியாது மதி, அட்ஜஸ்ட் பண்ணி நீ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அதை கேட்டதும் ரொம்பவே வருத்தப்பட்டு மதி இருக்காங்க. எதுவுமே பேசாம மதி உள்ள போறாங்க. அடுத்ததா சுரேஷோட ட்ராக்க காட்டுறாங்க. சுரேஷ்க்கு வந்து தங்கராஜ் போன் பண்ணி, டே என்னடா உன்னுடைய பொண்டாட்டி கிட்ட போயிட்டு செல்லம் தங்கம்னு சொல்லி கொஞ்சி அவளை வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க, நான் எதுக்காக மாமா அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வர போறேன், அவ என்னோட லைஃபுக்கு வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன்றாங்க. இங்க பாருடா சுரேஷ், உன் அண்ணன் பாக்கியராஜ் கூட அவன் பொண்டாட்டிய அடக்கி வச்சிருக்கான், ஆனா உன்னால அப்படி இருக்க முடியல, நீ அவளை உன் கண்ட்ரோல்ல வைடானா நீ வந்து அவ கண்ட்ரோலுக்கு போயிட்ட, அப்படி தானேன்றாங்க. என்ன மாமா பேசுறீங்க, ஆமா பின்ன, எதிர்த்து பேசும்போது 2 அடி அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வர்றதாவே இல்ல, அவ வந்து உனக்கு ஏத்தவ கிடையாது, அத முதல்ல புரிஞ்சுக்கோ, அவளை 2 அடி அடிச்சுனா தேவையில்லாத இந்த பிரச்சனையே வராதுன்னு சொல்லி தங்கராஜ் இன்னும் சுரேஷை ஏத்தி விட சுரேஷ்கா பயங்கரமா கோபம் வருது. திரும்ப உடனே மதிக்கு வந்து போனை பண்றாங்க. மதி வந்து, எதுக்காக போனை நீங்க பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்க, என் ஃபேமிலி கிட்ட அப்படி கோபமா நடந்துக்கிற, நீ எல்லாம் பொண்ணே கிடையாது, உன்னால நான் ஏன் கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் படாத பாடு கிடையாது, திரும்ப மட்டும் இந்த வீட்டுக்கு வந்து உன்னை கொண்டு போட்டுருவேன், உன்னை அவ்வளவுதான் தொலைச்சிடுவேன்னு சொல்லி கண்டபடி மதிய பேசிடுறாங்க. மதிக்கா கோபம் வந்து போனை கட் பண்ணியே வச்சிடுறாங்க. அடுத்ததா மறுபடியும் வந்து சுரேஷோட அம்மா அப்பா ராகவனை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப உடனே பாக்யராஜ் வந்து, அம்மா அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சுரேஷ் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்து, என்ன திரும்ப மதிய கூட்டிட்டு வர சொல்லி எல்லாம் எதுவும் பேசல தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அதெல்லாம் எதுவும் பேசல, இங்க பாருடா அவெல்லாம் இந்த வீட்டுக்கு தேவையே கிடையாது, ஒத்து வந்தா பாக்கலாம், அப்படி இல்லைன்னா சுரேஷ்க்கு மதிக்கும் விவாகரத்தை பண்ணிட்டு சுரேஷ்க்கு இந்த குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் இதுக்கு ஒரே வழின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க.
மலர் இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி இருக்கா, இந்த குடும்ப பொண்ணு அதுக்கேத்த மாதிரி இருக்கா, ஆனா அவளா அடங்க பிடாரின்னு சொல்லி மதி அந்த கேவலமா பேசுறாங்க. மலருக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. மலர் வந்து எதுக்கு எடுத்தோம் கவுத்தோம் எந்த ஒரு விஷயமும் எதுக்கு செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கலாமேன்னு சொல்றாங்க. இங்க பாரு மலரு, உன்னவே அவ எடுத்தெறிஞ்சு பேசினவ, அவளை பத்தியெல்லாம் நீ பேசவே பேசாத. ஒருவேளை அவ கெட்டதுலயும் ஒரு நல்லது நடுன மாதிரி தான் நடந்துருச்சு. என்ன தெரியுமா? ஏன்னா அவ மட்டும் இந்த வீட்டுல இருந்திருந்தா உன்னையும் சேர்த்து கெடுத்திருப்பா. இப்ப அவ இல்லாதது ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு, நிம்மதியாவும் இருக்குன்னு தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததக்கா மதி காட்டுறாங்க. மதி நேரா சுரேஷோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் இது சுரேஷ் சாரோட ஒய்ஃபு தானேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வாங்க மேடம், என்ன விஷயம்ன்றாங்க. இல்ல, நான் வந்து எஸ்ஐ சாரை பார்க்கணும்னு சொல்றாங்க, சப் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்னு சொன்னதும் சரி வாங்க மேடம் சொல்லிட்டு சார் உங்களுடைய ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் சுரேஷ்க்கு பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. சுரேஷ் ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க. உடனே நான் வந்து என் ஹஸ்பண்டை பார்க்க வரல, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மதி சொன்னதும் ஐயோ ஆரம்பிச்சுட்டாலாம், வீட்டுல இருக்கிற நிம்மதி பத்தலன்னு சொல்லிட்டு இப்படி வேற பண்றாளேன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்றாங்க. என்ன விஷயம், என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. என்னுடைய புருஷன் என்ன ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு, அவர் வந்து உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. ஒரு சப் இன்ஸ்பெக்டரா நீங்க என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ்கா இன்னும் கோவம் வருது. யூனிஃபார்ம் மட்டும் போடல, உன்னை உண்டில நாக்கிருப்பேன். இந்த யூனிஃபார்ம் என்ன கட்டு கடங்க வச்சிருக்கு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணும்னே தெரியாது. எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட வந்து என்னவே கம்ப்ளைண்ட் பண்ற, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சுரேஷ் ஒரு பக்கம் பயங்கர கோவத்துல வந்து இருக்காங்க. இப்ப மதி வந்து நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துப்பீங்க, என்னை மிரட்டின என் புருஷனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் இங்கிருந்து போறேன் சார், எனக்கு நீதி கிடைச்சே ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட சுரேஷ்க்கு இன்னும் பயங்கர கோபம் வருது. இப்ப சுரேஷ் வந்து என்ன செய்ய போறாங்க? மதி மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாத்துக்குமே காரணம் லக்ஷ்மின்ற உண்மைய சுரேஷ் தெரிஞ்சு மதி கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களா, இல்ல தங்கராஜ் சொன்ன மாதிரி மதிய வந்து மிரட்டி தான் அவளை வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தப்பான வழியை சூஸ் பண்ண போறாங்களா, இல்ல மதி சுரேஷோட மனசை மாத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.